பிசிஏ டிகிரி முடிச்சவங்க பேங்க் மேனேஜர், முக்கியமாக கவர்மெண்ட் பேங்க்கில் மேனேஜர் ஆக முடியுமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி ஃபுல் இன்டெப்த்தாக உங்களுக்கு வந்து ரிலேட்டட் வீடியோவில் லிங்க் இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து பிஓ எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஓ பொறுத்தவரையும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஐபிபிஎஸ்ல பிஓ இருக்குது, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியில் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, எஸ்பிஐல பிஓ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ பிசிஏ முடிச்சவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட் பேங்க் பொறுத்தவரையும் டைரக்டா மேனேஜர் வந்து நீங்க ஆக முடியாது. இந்த மாதிரி பிஓ எஸ்ஓ எக்ஸாம்ஸ் எழுதி ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போடுவாங்க. அதுக்கப்புறம் சில ப்ரமோஷன் மூலியமா நீங்க மேனேஜர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஹையர் ஸ்டடிஸ் வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எம்சிஏ இந்த மாதிரிலாம் படிச்சிங்க அப்படின்னா ஐடி ஆஃபீஸர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை எம்பிஏல ஹச்ஆர், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்தீங்க அப்படின்னா ஹச்ஆர் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், ட்ரெஸரி மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் எஸ்ஓக்கு கீழே வரும். எஸ்ஓ அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க.